இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு உறுதியான விசுவாச வாழ்க்கை. வசனம் எபிரேயர் 6:11. நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. பாருங்க, இந்த வசனத்தில் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அசைவற்ற நேர்த்தியுடன் முன்னேற வேண்டும் என்று இங்கு பார்க்கிறோம். இந்த எபிரேயர் புஸ்தகம் எழுதப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் கடுமையான துன்புறுத்தலுக்கு மத்தியில் தான் இருந்தாங்க. அவங்களுடைய விசுவாசத்தில் பின்னடைவதற்கு ஆபத்து அதிகமாக இருந்தது பாருங்கள். அப்போ தேவனில் துவங்கிய அந்த பயணத்தை உறுதியாக முடிக்க வேண்டும் என்பதற்கான ஊக்கத்தை கொடுக்கவே இந்த வசனம் எழுதப்பட்டிருக்குது. முதலில் துவக்கத்தில் இருந்த இந்த ஆவிக்குரிய உற்சாகம், விசுவாசம், திடப்படுத்தப்பட்ட நம்பிக்கை ஆகியவை முடிவில் உறுதியுடன் நிறைவடைய வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகிறதா இருக்கிறது. நாம் விசுவாசத்தில் ஆரம்பித்திருந்தாலும் முடிவு வரை உறுதியுடன் செல்ல வேண்டும் என்பதே முக்கியமான விளக்கம் பாருங்கள் இந்த வசனத்தில். அப்போ சிரமங்கள், சோர்வுகள் வந்தபோதும் நாம் நம்முடைய நம்பிக்கையின் நிறைவேற்றம், அதாவது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெறும் வரை தொடர்ந்து ஓட வேண்டிய அவசியம் பாருங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்வில் நிறைவேறும் வரை நம்ம அந்த விசுவாசத்தில் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ ஆவிக்குள் விழிப்புடன் வாழும் வாழ்க்கை தான் இறுதி வரை நம்பிக்கையை கை கொள்ள வைக்கும். பாருங்க, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் பொழுது தான் நம்ம நம்பிக்கை, அந்த விசுவாசம் இறுதி வரை நம்ம கை கொள்ள முடியும் பாருங்கள். அப்போது அநேக வேளையில் நம்ம செய்கிற செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது, ஆவிக்குரியதாக இருக்குதா, உலகத்துக்குரியதாக இருக்குதா? அநேக வேளையில் அந்த உலகத்துக்குரியவர்களாக இருக்குமானால் நம்ம அர்ப்பணித்து தேவனிடம் பரிசுத்த ஆவியானவர் பலத்தோடு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியும். அதுதான் இந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்க. அப்போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் அப்போ நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களாய், அப்போது விசுவாசத்தினால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வாழ வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அப்படி என்றால் நம்ம விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் கடைசி வரைக்கும். நடுவில் நிறைக்குடம் அலம்பாதுன்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போது நிறைக்குடம் இல்லாமல் இருக்கிறது தான் அலம்பும். அப்போது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் அறக்குறையான குடம் போல் இல்லாமல் அந்த குடத்தில் முழுமையான தண்ணீர் இருந்தால் அது அசையாது போல் நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையிலும் முழுமையாக விசுவாசத்துடன் நம்ம பொறுமை, நீடிய பொறுமையா. அப்போது பொறுமை இல்லை, நீடிய பொறுமைனா நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அநேக வேளையில் அதுதான் தவறுகிறோம் பாருங்கள். இந்த வேளையில் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற ஒரு காரியம், ஆவிக்குள் விழிப்புடன் வாழும் வாழ்க்கை தான் இறுதி வரை நம்பிக்கையை கை கொள்ள வைக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய திட்டம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்டதாக இருக்குது. நம்ம மற்றவர்களைப் போல் நம்ம இருக்கவே முடியாது, நம்மை போல் மற்றவர்கள் இருக்கவே முடியாது. அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட தேவனுடைய திட்டம் இருக்குது என்று நாம் உணர வேண்டும். அப்போ எனக்கு ஒரு தனிப்பட்ட தேவனுடைய திட்டம் இருக்குது, அதை நான் அர்ப்பணமாக நெஞ்சத்துடன் தேட வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும், தீர்மானம் எடுக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் துவங்கும் போது இன்று நான் எப்படி விசுவாசத்தில் முன்னேற வேண்டும் என்று நம்மளே கேட்கணும் பாருங்கள். அப்போ நம்ம ஆரம்பித்த அந்த ஆவிக்குரிய இலக்குகளை முடிவுக்கு கொண்டு செல்லும் வரை உறுதியாக இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கணும். ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் விசுவாசத்தை நடைமுறையில் காட்டணும். இல்லை, ஒரு காரியம் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, ஆனால் நம்ம விசுவாசத்தை நம்ம ப்ராக்டிக்கலாக அதை காட்ட வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ வேதத்தில் உள்ள நம்ம பார்க்கலாம், ஆபிரகாம், யோசேப்பை போல் நம்ம விசுவாச பயணத்தில் ஊக்கத்துடன் இருக்க வேண்டும் என்று நம்ம முடிவு எடுக்கணும் பாருங்களேன். ஆதியாகமம் 37:50 அதிகாரத்தில் பார்க்கும்போது தேவனின் வாக்குறுதிகளை பற்றிய முழு நம்பிக்கையுடன் சோதனைகளின் நடுவிலும் தனது நம்பிக்கை விட்டு விடவில்லை யோசேப்பு. ஆபிரகாம் அதே போல் எபிரேயர் 6:13-15 பார்க்கலாம். தேவன் கூறிய வாக்குறுதிகளை காலம் கடந்தும் நம்பிக்கையுடன் காத்திருந்து பெற்றான் என்று பார்க்கிறோம். அப்போ விசுவாசிக்கிறான், நீடிய பொறுமையுடன் இருக்கிறான். அந்த ஆபிரகாம் வாழ்வில் கண்டிப்பாக அதை பார்க்கலாம். அதே போல் யோசேப்பு வாழ்க்கையிலும் கூட பாருங்களேன், தேவனின் வாக்குறுதிகளை பற்றிய முழு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. இவ்வளோ சோதனை அவனுக்கு வந்த சோதனை போல யாருக்கும் வந்ததில்லை. அப்படிப்பட்ட சோதனை நடுவிலும் அவன் நம்பிக்கை விட்டு விடாமல் தேவன் மேலே பட்சமாக இருந்தான் என்று பார்க்கிறோம்.
அப்போ சவால்கள் வந்தாலும் தேவனின் வாக்குறுதிகளை நம் நம்பிக்கையை வலுப்படுத்தட்டும். தினமும் ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் வளர்வோம், சுதந்திரித்துக் கொள்வோம். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, என் விசுவாச வாழ்க்கை ஆரம்பிக்க தீர்மானிக்கிறேன். அதை முடிவு வரை உறுதியாக நடத்தும் பலனும் வல்லமையும் ஆவிக்குரிய வழி நடத்தலுடன் என்னை நிரப்பும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் விசுவாச பயணத்தின் முடிவில் நான் உம்முடைய வாக்குகளை நிறைவேற்றும் அளவுக்கு என்னை வழிநடத்தும்படி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.